சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 35,600 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ், மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் டெக்னாலஜிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கே ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் தான், சரிங்களா. இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 3 டாட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அந்த கேரியர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்காக மச்சம்பத்தமில் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் போஸ்ட் ஆஃப் டியூட்டி, அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிக்ஸட் டேர்ம் பேசிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி இன்ஜினியரிங் E2 ஃபிக்ஸட் டேர்ம் பேசிஸ்க்கு சென்னை யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து வேக்கன்சி நிறையவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு இதில் கிளிக் ஹியர் டு அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் மச்சிலிப்பட்டினத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. 31/1/2025 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோடு பண்ணியிருக்காங்க. இதில் எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அண்டு இதுக்கான வேக்கன்சி என்ன அப்படின்றத இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட்டில் பிகாம், பிபிஏ அல்லது பிபிஎம் நீங்கள் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸாக நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,500 ரூபாயிலிருந்து 82,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து 5.94 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி அண்ட் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத கீழே பார்க்கலாம். இதில் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 28 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரிலாக்ஸேஷன், இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 year ரிலாக்ஸேஷன், அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு 3 year ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் கிராஜுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிகாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட மார்க் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் ரிக்வயர் வந்து 295 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து பார்த்தீங்கன்னா 295 ரூபா ஆகுது. மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இல்லை அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் டெப்டி இன்ஜினியரிங் E2க்காக உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் டேர்ம் பேசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து
ஓப்பன் ஆகும். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு டைம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு எக்ஸ்டெண்டபிள் டு அப் டு 2 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெப்டி இன்ஜினியரிங் E2 ஆன் டேர்ம் பேசிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டேர்ம் பேசிஸ்க்காக உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குது. இதில் வந்து இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இசிஇயில் 4 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 11 போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. அண்டு மெக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக்கு ஏஎம்ஐஇ அண்டு பிஎஸ்சி இதில் வந்து 4 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 8 வேக்கன்சி இருக்குது. அண்ட் சிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கு ஏஎம்ஐஇ அண்டு பிஎஸ்சியில் வந்து 4 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் சிவிலர் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்லேயோ அல்லது பிஎஸ்சிலேயோ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் போதும். ட்ரிபிள்இலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ரிலாக்ஸேஷனோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இது எதுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன்ஸ், மெக்கானிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் ஃப்ரீ, அதாவது நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சென்னையில் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு மார்க்கு எஸ்சி, அதாவது ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க்கும் அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்கும் 30% நீங்கள் வந்து எடுத்தாவே போதும். அண்ட் ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதம் லாஸ்ட் எண்ட்லேயும் அல்லது மார்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான ஃபிக்ஸட் டேர்ம் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 472 ரூபா ப்ளஸ் 80% ஜிஎஸ்டியோட உங்களுக்கு 472 ரூபா இருக்கும். அண்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ் மணி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் எப்படி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த ஜாப் மட்டும் கிடையாது. டிஃபென்ஸில் இருந்தாலும் சரி, அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, எந்த விதமான ஜாப் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாபும் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது 1 இயருக்கு ஒரு டைம் வரக்கூடிய வேலை, சரிங்களா? ஸோ காய்ஸ், தேங்க்யூ.